கிருஷ்ணரும் கள்ளக்கனியும். கிருஷ்ணா அண்ட் த ஃபார்பிடன் ஃப்ரூட். ஒரு நாள் சிறிய கிருஷ்ணர் தனது நண்பர்களுடன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பழவனத்தில் அழகாக வாடை வீசும் பழமரங்களை பார்த்தனர். ஆனால் அந்த மரத்தில் இருந்த சின்ன கடிகாரக் கட்டையில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. கிருஷ்ணருடைய நண்பர்கள் ஒருவராக ஒருவர் அந்த பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தவுடன் பதறும்போது கிருஷ்ணர் மட்டும் சிரித்தார். நண்பர்கள்: கிருஷ்ணா, அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும்னு தோணுது, சாப்பிடலாமா? கிருஷ்ணர்: அது தவறு. எதையும் செய்யும் முன் அதைச் சரியாக புரிந்துகொள். யாராவது சொன்னதனால் மட்டும் அதைச் செய்யலாமா என்றால் நாம் நம் புத்தியை பயனுள்ளதா? அதற்குப் பிறகு கிருஷ்ணர் அருகில் உள்ள ஒரு மூதாட்டியிடம் சென்று கேட்டார். அம்மா, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதேனும் ஏன்? அந்த மூதாட்டி சொன்னாள், அந்த பழம் இன்னும் பழுக்கவில்லை. சாப்பிட்டால் வயிறு வலிக்கும். கிருஷ்ணர் சிரித்தார். இதோ பார், நாம் ஒரு விஷயத்தைச் செய்வதற்கு முன் ஏன், என்ன, எப்போது என்ற கேள்விகள் கேட்க வேண்டும். தவறாக இருக்கக்கூடியதை புரிந்து செய்யாமல் இருக்க வேண்டும். நண்பர்களும் இதைக் கேட்டு மனதார உணர்ந்தனர். மோரல்: ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் அதன் உண்மை காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு இருக்கிறது என்றால் அதன் பின்னால் ஏதோ நல்லதொரு நோக்கம் இருக்கலாம். நம் புத்தியை பயன்படுத்தி நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்க வேண்டும். Thanks for watching, friends. Subscribe, like, comment.